நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த ஆண்டை நம்ம கொடுத்திருக்கிறார். விசேஷமான ஆண்டு விழாவை காண நாம் இருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் இந்த திருச்சபையின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்புக்காக, அவர் நடத்திய விதங்களுக்காக, இன்னும் நம்மோடு கூட கர்த்தர் இருந்து செய்த கிரியைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இது ஆண்டவருக்காக மட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மை பலப்படுத்தட்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவர் தான் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் மட்டும்தான் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவர்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அவரே நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர். அவர்தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, Praise the Lord. We lift your name, Lord. Hallelujah. ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகி தேவனுடைய நாமம் இப்பொழுது மகிமைப்படுவதாக. எல்லா கண்களை மூடி வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். கேட்போம், ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் மேங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இன்று வரவே. Glory to God. நல்லவரே, வல்லவரே. மீண்டும் ஒரு தடவை, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று கண்ணீரே, உள்ளம் மேங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவர். எல்லாம் சொல்லி பாடுவோமா? வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, பத்மோ தீவினிலே உம்பக்தனை தேற்றினீரே. அதே போல் ஆவியானவரை பத்மோ தீவினிலே உம்பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேலபலதியந்தனமா ஸ்தோத்திரம். என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள்
என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஏன் வருகிறார் தெரியுங்களா? நம்மை மறுரூபமாக்கும்படியாக. இது எழுப்புதல் கூட்டம் என்று நாம் சொல்லுகிறோம். எழுப்புதல் என்றால் ஒரு மனிதனுடைய இருதயம் மறுரூபம் அடைவது, புதுப்பிக்கப்படுவது, பழைய நிலையிலிருந்து வெளியே வருவது. பழைய வாழ்க்கை என்பது ஒருவேளை பாவமாக இருக்கலாம், அது ஒரு சாபத்துக்குரியதாக இருக்கலாம், அது பிசாசுக்குரியதாக இருக்கலாம். அதிலிருந்து வெளியே வரும் பாருங்க, அதுதான் எழுப்புதல். தட் இஸ் கால்ட் ரிவைவல். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். அந்த எழுப்புதலுக்காக ஜெபிப்போமா? உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, என்னுடைய நடை மாறணும் ஆண்டவரே, மை கேரக்டர் ஷுட் சேஞ்ச் லார்ட். அது மாறணும் ஆண்டவரே. என் நினைவுகள், சிந்தனைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. சேஞ்ச் மீ ஓ லார்ட். இந்த இரவு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வல்லமை எங்க மேல இப்பொழுது இறங்குவதாக. ரபலதியந்தனமதுரா, ஒரு மகிமையின் வல்லமை எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, சொல்லுவோமா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி காணேயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுவோம், உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். இந்த இரவு ஆண்டவரே மகிமைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். எல்லாமே கரங்களை உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து
your name, Lord. Hallelujah. Your name is great. Hallelujah. Hallelujah. Your mighty presence. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. கர்த்தருடைய பிரசன்னமை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலே நீங்க கேளுங்கள், என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னை நிரப்புவதாக, உம்முடைய பிரசன்னம் என் சிந்தையை நிரப்புவதாக, உம்முடைய பிரசன்னம் என் இருதயத்தை நிரப்புவதாக. ஒரே சிந்தையா இருக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கூர்ந்து கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்று இரவு உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலை செய்யட்டும். ஆசீர்வதிக்கிற சத்தியம், பலப்படுத்துகிற சத்தியம், இன்று இரவு எங்களுக்கு விடுதலை செய்கிற சத்தியமாய் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம். You send your word and heal us, Lord. You are the only healer. நீரே சுகமாக்கும் ரணவைத்தியர். எங்கெல்லாம் இப்பொழுது பலவீனங்கள் இருக்கிறதோ சரீரங்கள், Lord, heal everyone with your mighty power, Lord. ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது சுகமாக்கும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. Pour your mighty power upon them and fill everyone, Lord. We know that you are the mighty one. You can do anything in your name. நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம், உம்முடைய வல்ல நாமத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இதுவரை எங்கள் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். கர்த்தர் ஒரு விடுதலையின் ஆவியா எங்கள் மத்தியில உலாவி எங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய அன்பு எங்கள் மேல் இருப்பதற்காய் நன்றி. நீர் என்ன சொன்னீரோ அதை நிறைவேற்ற போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நம்பி நிற்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீர் பெருக, நான் சிறுக வேண்டிக் கொள்ளுகிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அப்படி உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னை இந்த இடத்துல நிற்க வைத்த என் ஆண்டவருக்கு முதலாவது என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஆயரையா அவர்களுக்கும், இங்கே மூப்பர் கமிட்டி மற்றும் சபையார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருந்தாலும் கூட, அந்த உணர்வுகளின் அடிப்படையில் வசனங்களை நான் இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். அவர் உணர்த்தினார், விடுதலை குறித்து நீ பேச வேண்டும், விடுதலை வேண்டும். நிறைய குடும்பங்களில், நிறைய தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு டெலிவரன்ஸ் தேவையாக இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இதற்காகவே 1 மணி நேரம் முழங்காலில் நின்று, தேவனே ஈசியை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டேரி இல்லைங்களா, அதனால் நான் எப்படி ஜெபம் பண்ணேன், ஈசியை ஓட்டேரி திருச்சபையை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேச விருப்பம் இருந்தால், உங்களுடைய சித்தம் இருந்தால், என்னை தகுதியாய் நீர் கண்டால் என்னோடு பேசும். ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு சொல்வது அல்ல,
அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த ரேமா வேணும். அதுதான் நமக்கு விடுதலையை கொண்டு வரும். எழுப்புதல் கூட்டம், எழுப்புதலை சார்ந்த வார்த்தைகள் நிறைய இருந்தாலும் கூட கர்த்தர் தெளிவாய் உணர்த்தின விஷயங்கள், அது செய்திகள்னு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சொன்னார், விடுதலை தேவை, விடுதலை குறித்து நீ பேச வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் விடுதலை குறித்து நாம் பேச இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் இன்று நம்மை விடுதலை செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் என்று தெரியாது, ஆனால் விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அப்படி கேட்டுக்கிட்டே நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 107 சங்கீதத்தில் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 107 சங்கீதம் 14வது வசனம். 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்களுடைய கட்டுகளை அறுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை என்ன செய்தாராம்? வெளிப்பட பண்ணினார். ஏதோ ஒரு அந்தகாரம், ஏதோ ஒரு இருளின் வல்லமைகள் நம்மை மூடி இருக்கிறதாக உணர்கிறேன். கர்த்தரோ இந்த எழுப்புதல் கூட்டத்தில் அப்படி யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்களோ அவர்களை அவர் விடுதலை பண்ணி வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுக்க போகிறார். ஆமே. அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் வெளிப்பட முடியாமல் ஒரு ஆசீர்வாதமோ சுகமோ ஒரு நல்ல சமாதானமோ எந்த விதமான நன்மைகளையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு 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 கட்டுகளுக்குள்ளே இருக்கிற நம்மை ஆண்டவர் என்று நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்தபடியினால தானே இந்த வார்த்தை நம்ம கொடுக்கிறார். அவர் அன்பாய் இருக்கிறபடியினாலே தானே நான் விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சித்தம் கொண்டபடியினாலே தானே அவர் விடுதலை குறித்து பேசு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனவே அந்த முடிவில்லாத இரக்கத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம் எல்லார் மேலும், இங்கே வராமல் இருக்கிற உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் கர்த்தர் வைப்பாராக. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இன்றைக்கு அடியனை இந்த இடத்துல நிற்க வைத்த ஆண்டவர், நானும் என்னுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், என் தந்தையாருக்கு நாங்கள் 3 பிள்ளைகள். நான் மூத்தவன், எனக்கு அடுத்து சகோதரி, அதுக்கு அடுத்து சகோதரன். எல்லாருமே இன்றைக்கு ஊழியத்தில் தான் இருக்கிறோம். தகப்பனார் ECAயில் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனாலும் அவர் இன்னொரு ஊழியத்தில், அவர் இப்பொழுதும் இன்றைக்கும் ஊழியத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. நான் 2003ஆம் ஆண்டு அதிலிருந்து ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். 23 ஆண்டுகளாக ஒரு சபைக்கு ஒரு போதகராக கர்த்தர் கிருபையாய் என்னை வைத்திருக்கிறார். 23 ஆண்டுகள் அந்த சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் மணவாட்டி திருச்சபை. இதற்கு நடுவில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு 5 ஆண்டு காலமாக நான் வானகரம் பிரேயர் அவருடைய கோஆர்டினேட்டராக, ஒருங்கிணைப்பாளராக மற்றும் அந்த டவருடைய இன்சார்ஜாக ஒரு 6 மாதங்கள் பணியாற்றி, அதன் பிறகு நான் முழு நேர ஊழியம், எனக்கு சபை இருக்குது, அதனால் அதை நடத்த வேண்டும் என்கிற தேவனுடைய அழைப்பின் பேரில் நான் வெளியே வந்தேன். அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு வர்ஷிப் லீடராகவும் அந்த டவரை பார்த்து கொள்ளுகிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்து நடத்தினார். எனவே இப்படி இந்த ஊழியத்தின் பாதைகள் இருந்தது. ஆனாலும் தேவன் முன் குறித்தது எதற்காக அப்படின்னா, அவருடைய வேலையை செய்வதற்காக. என் தகப்பனாருக்கு என்ன ஆசை அப்படின்னா, பையன் வேலை செய்யணும், அவர் ஒரு இன்ஜினியராக மாறி அவர் வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப கனவு கண்டிருந்தார். ஆனால் திடீரென்று எனக்கு ஊழியத்தின் மேலே ஆசை. நான் கடந்த மாதம் இங்கே வந்தபோது என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருப்பேன் என்று நான் நம்புகிறேன். ஐயா அப்படிங்களா? சொல்லலைன்னு சொல்கிறாங்க ஐயா. எனவே ECAயில் அருமையான மறைந்த தந்தை பேராயர் எஸ்ரா ஐயா அவர்களும், அதன் பிறகு இருந்த
சுந்தர் சிங் ஐயா பேராயர் அவர்களும் எல்லாருக்கும் தெரியும். 1999 பெரியார் நகர், குன்றத்தூர் பெரியார் நகர் இசிஐயில் நடந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா அப்போ நான் 12th படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை, மிஷினரியாய் போய் இயேசுவுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்கிற ஆசை. அந்த 1999 தான் அங்கே ஒரு மிஷினரியை எரித்தார்கள். கிரஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினரியை வேனில் வைத்து எரித்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் என்ன செய்தேன் அப்படின்னா, அந்த ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர் எரிக்கப்பட்டது, அதே ஆண்டு. ஆனால் நான் போனது 1999 என்னுடைய +2 முடிந்த உடனே இசிஐ திருச்சபையில் தான் நான் இருக்கிறேன். அப்போ +2 படிக்கிற பையன்னா எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, சின்ன பையன். நான் என்ன செய்தேன், என் சபையில் இருக்கிற ஒரு 8 பேரை, நாங்கள் எப்போவுமே இரவெல்லாம் ஜெபிச்சுனே இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படி அங்கே இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 8 பேரை அழைச்சிட்டு, ஏன்னா வீட்டில் கேட்டால் விடுவாங்களா, நான் ஒரிசா போகிறேன், என்னை இரத்த சாட்சியாக நான் சாகணுன்னா யாராவது வீட்டில் அனுப்புவாங்களா? அதனால் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ஒரு 8 பேரோடு போயிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு பெரிய கலவரமானது. பல ஊர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய பிரச்சனைகள். அன்றைக்கு இசிஐ திருச்சபை மூடப்பட்டது. அருமையான எஸ்ரா ஐயா அவர்கள், சுந்தர் சிங் ஐயா அவர்கள், அப்போ அவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் ஒன்றும் புரியலை. ஏனென்றால் அங்கே இருக்கிற பல ஊர்கள் சேர்ந்து என்னை தேடுகிற வேட்டையில் வந்தார்கள். அதில் ஆண்டவரை அறியாத குடும்பங்களிலிருந்து சில பிள்ளைகள் என்னோடு வந்திருந்தாங்க, ஆண் பிள்ளைகள். அதனால் அவங்களுக்கு பையன்களை கடத்திட்டானுங்க, கொண்டு போய் எங்கே என்ன செஞ்சிட்டாங்க, வித்துட்டானுங்க போல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், கலவர பூமியாய் மாறினது. பேப்பரில், டிவியில், எல்லா இடத்துலையும் என்னுடைய பெயர்கள் வந்தது. இந்த மாதிரி இசிஐ குன்றத்தூர் பெரியார் நகரனுடைய ஒரு சபை மதபோதகருடைய மகன் சில பேர்களோடு காணாமல் போய்விட்டான், ஓடிவிட்டான், கடத்தி கொண்டு போய்விட்டான், அப்படிலாம் பேர்கள் என் தந்தையார் தேடப்படக்கூடிய நபராக என் தாயாரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவர்களை எல்லாரும் சேர்ந்து கொளுத்துவதற்கு, வீட்டோடு வைத்து அவர்களை எரிப்பதற்கு அந்த ஊரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். இது என்னை காங்கேயம், கோயம்புத்தூரில் காங்கேயம் என்கிற இடத்துல என்னை பிடிக்கிறார்கள். அங்கே வைத்து என்னுடைய பேப்பரில் எங்கள் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை வைத்து சென்னையிலிருந்து இப்படி ஒரு சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பெயரில் போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு போதகர் அந்த பேப்பரை படிச்சுட்டு இருக்கிறாரு. அங்கே போய் நான் நிற்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியாது, ஐயா இந்த இடத்துல ஊழியம் செய்ய வாசல் திறக்க வேண்டும், இன்றைக்கி நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும்னு. அங்கே பிடிச்சி அடித்து அங்கே உள்ள காங்கேயம் போலீஸில் பிடிக்கப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டது எங்களை பிடிப்பதற்காக. ஒரு வாரம் நாங்கள் இல்லை. இந்த ஒரு வாரத்தில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. என் தம்பி, என் தங்கை எல்லாம் கோணிப்பையில் வைத்து அவர்கள் பாதுகாப்பாக வேறு ஊருக்கு அனுப்பப்பட்டார்கள். சினிமாவில் தான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் என்னுடைய 12வது வகுப்பில் முடித்து இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும், மிஷினரியாய் போகணும்னு சொல்லி வெறித்தனமானவன் நான். அதாவது இப்படி சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதி மாதிரி. நான் கிறிஸ்தவத்தில் அவ்வளோ வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தேன். ஆனால் எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. எங்கள் அப்பா பைபிள் படித்தாலோ இல்லை ஜோம் பண்ணாலும் திட்டுவார், படிக்கிற வேலையை பாருன்னுவார். அதனால் இப்படி நாங்கள் போயிட்டு அதன் பிறகு கொண்டு வரப்பட்டு என்மேல் கேஸ் போடப்பட்டு 3 ஆண்டுகள் அதன் பிறகு அதிலிருந்து விடுதலையாகி, இது ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த ஊழியத்திற்கு கர்த்தரனை கொண்டு வந்த விதம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானது அல்ல. எத்தனையோ பாடுகள். அந்த பாடுகளில் 2001ஆம் ஆண்டு, இது 99, அதன் பிறகு அங்கேருந்து நாங்கள் வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டோம், இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது பிஷப் ஐயா சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாரும் வேலூருக்கு போயிட்டோம். அங்கே ஒரு நாள் ஒரு சபைக்கு செய்தி கொடுக்க
நான் போகும்போது ஒரு பஸ், கவர்மெண்ட் பஸ், அப்போ ராஜீவ்காந்தி பேருந்துன்னு இருக்கும், இப்போ தான் அது வேறு பேர். அப்போ இங்கேருந்து நான் காவேரி பாக்கம் தாண்டி போகும்போது எதிரே வந்த கண்டெய்னர் லாரியும் என்னுடைய பஸ்ஸு, நான் போயிட்டு இருந்த பஸ்ஸும் ஒன்றோடு ஒன்று மோதினது. இது அக்டோபர் 21 இன்னும் அந்த பேப்பரில் இருக்குது, நியூஸ் பேப்பரில் இந்த செய்திகள் இருக்குது. அப்பொழுது எனக்கு முன்னாடி பின்னாடி இருந்த எல்லாரும் மரித்தார்கள். அந்த ரோலை உட்காந்துருந்தோம், அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தவன் நான். எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் இறந்துட்டாங்க, உடல் நசுங்கி. எனக்கு பின்னாடி இருந்தவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, முகம் கூட இல்லை அவங்களுக்கு, உடல் நசுங்கி. ஆனால் அதே வரிசையில் இருந்த நான் எப்படி காப்பாற்றப்பட்டேன் தெரியாது. என்னுடைய வலது கை துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்படி கையை தூக்கினா பாதி கை கிடையாது. கொடூரமான காயங்கள், பிழைப்பேன் என்று தெரியாது. என் கூட யாரும் இல்லை. இப்படி மரண போராட்டத்தில் இருக்கும்போது அப்பையும் நான் ஆண்டவருக்கு சொல்கிறேன், ஒருவேளை எனக்கு ஜீவனை கொடுத்தால், நான் ஒரு கை போயிடுச்சு, நான் ஒரு கையோடு நான் மீண்டும் உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. எனக்கு ஜீவன் கொடுக்கலன்னா இன்று நான் உம்மோடு கூட இருக்கணும். அந்த பஸ்ஸில் வேறு யாரும் இல்லை, அந்த டிரைவர் ஓடிட்டாங்க. எங்களை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல், வாலாஜாபாத்னு சொல்கிற ஒரு இடத்துல போடுறாங்க. அங்கே வந்து என்னை பார்த்துட்டு, இவரை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கை கிடைக்காது, அதனால் எங்கே போகிறீங்க, வேலூர் போகிறீங்களா இல்லை சென்னை போகிறீங்களா? என் சொந்த ஊர் சென்னை. சென்னைக்கு வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க 2 ஆப்ரேஷன் செஞ்சாங்க அதுக்கப்புறம். ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனையும் கொடுத்து இந்த கையையும் கொடுத்தார். பார்த்தீங்களா? இப்படி தான் ஆண்டவர் எங்களை ஊழியத்தின் பாதையில் வேறு பிரித்தார். என் தம்பி இங்கே வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கள் அப்பா பார்த்தாரு, சரி இவன் இப்படி ஊழியம்னு போயிட்டான், கடவுள் இவனை ஊழியத்துக்குன்னே பிரித்து பிடுங்கி எடுக்கிறான். அவனை என்னென்ன பண்ணாலும் அவனை ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் எடுக்கிறார். சரி இவன் போட்டோம், அவனாவது என்ன செய்யட்டும், அவன் இன்ஜினியரிங் படித்து அவன் வந்து அந்த வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவனை பிஇ EC எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்க வச்சார். அவன் அழகாக முடித்து அவன் ஒரு வேலைக்கும் சேரக்கூடிய நிலையிலிருந்து சேர்ந்தான். எதிர்பாராத விதமாக அவனுக்கு இருதய வியாதி வந்தது. அந்த இருதய வியாதி வந்தபோது அவன் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். டைலேட்டட் கார்டியோமயோபதி அப்படின்ற ஒரு வியாதி. அந்த வென்ட்ரிகளுடைய சைஸ், இருதயம் வந்து இப்படி துடிக்கணும், சுருங்கினாதான் அதில் உள்ள ரத்தம் வந்து எல்லா உடல் பாகங்களுக்கு போகணும். அப்படி சுருங்கக்கூடிய அந்த பகுதி என்லார்ஜ் ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு, சுருங்காது. ஒரு இரவு நடக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு இரவு மூச்சு விட முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறான். எதுக்கோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் சொல்லிட்டாங்க, இந்த இரவு உன் தம்பி மரித்து போவார். அதற்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு வந்து இருதயம் போயிடுச்சு. வாழ்வு பிரச்சனைனா வாழ்வு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது அடைப்புகள்னா பைபாஸ் பண்ணலாம். இது அந்த இருதயத்தினுடைய தோல், அந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால், அது ஃபுல்லாக போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி உண்டு, யாராவது இன்னும் 3 மணி நேரத்துக்குள் அவருக்கு இருதயத்தை கொடுக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கண்ணு கொடுக்கறது இல்லை, கிட்னி கொடுக்கறது இல்லை, ஹார்ட் கொடுக்கணும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் இந்த பையன் உயிரோடு இருப்பான் என்று சொல்ல, எங்கள் குடும்பமே ஒரு பெரிய மருத்துவமனை வாசலில் நின்று அழுது கொண்டிருந்தோம். அப்பா சொல்லி அழுறாங்க, அம்மா அழுறாங்க, ஆண்டவரே ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி கை உடைச்சி அப்புறம் கடைசியில் அது சரியாகி அவன் பிழைச்சி வந்தான், இந்த பிள்ளைய நாங்கள் வந்து ஊழியத்திற்கு கொடுக்காம நாங்கள் இப்படி உலகத்துக்கு கொடுத்ததுனால இதை பண்ணுறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு வேளை நீங்கள் உயிர் கொடுத்தீங்கன்னா அவனையும் ஊழியத்துக்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி. காலையில் 4 மணிக்கு அவன் இறக்க வேண்டும். அவன் ஐசியூவில் இருக்கிறான். அவனுக்கு பல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கியாச்சு. அவனுடைய EF லெவல் சொல்லுவாங்க, சிலர் தெரிஞ்சிருக்கலாம், ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் அது 60% இருக்கணும். அவருக்கு வந்து 10 தான் இருந்தது. அப்போது அவ்வளோதான், அது இறந்து கொண்டு இருக்கிறான், ஜீவன் போய் கொண்டு இருக்கிறது. அந்த ஐசியூவில் போய் நான் பார்த்துட்டு அழுவோம். அவங்க சொல்லுவாங்க, இது உள்ளே அழக்கூடாது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நாங்கள் கொடுப்போம், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. கர்த்தருடைய கிருபை
எல்லா போதகர்கள் ஜெபித்தாங்க, எல்லா விசுவாசிகள் ஜெபித்தாங்க, தந்தை தாய் எல்லாம் குடும்பமாய் கண்ணீரோடு ஜெபித்தோம். ஊழியம் செய்கிற குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்கினார். அந்த இரவு கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, இது 2008 நடந்தது. இன்னைக்கு 2026. அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அதிலும் என்ன தெரியுமா, அதே இருதயத்தோடு. அவருடைய இருதயம் இன்னும் சரியாகலை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னும் தீரலை. இப்போவும் அவருடைய இருதயத்தின் ஃபங்க்ஷன் 19 தான் இருக்கும். நமக்கு 60 இருக்கும், 19 தான் இப்போவும். அவருக்கு எதிர்காலம் கிடையாது. டாக்டர்கள் சொன்னாங்க, இப்போ உயிரை காப்பாற்றிட்டோம், ஆனால் இனி எப்பவுமே அவர் இருக்க மாட்டார். இந்த வருஷத்துக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள அவர் நிச்சயம் மரித்து போவார். அவர் எழுந்து இங்கிருந்து அங்கே கூட நடக்கக்கூடாது. அவர் எந்த வேலை செய்யக்கூடாது, எந்த வெயிட்டை தூக்கக்கூடாது, அதிகமாக சத்தமாய் கூட பேச முடியாது. அவரை ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கணும்னாங்க. ஒரு பொம்மை போல் அவரை வச்சுங்க, அவர் எதுவும் பண்ணக்கூடாது. நாங்களும் சில ஆண்டுகள் அப்படியே வச்சிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. மருத்துவர்கள் சொல்லுவாங்க கேரண்டியே கிடையாது, கேரண்டியே கிடையாதுன்னு. 15 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு திருமணமும் ஆயிடுச்சு. ஒரு 5 வயசுல பையனும் இருக்கிறான். டாக்டர் இப்போவும் சொல்றாங்க, இப்போ இங்க இருக்கிற நீங்க ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல், மியாட் ஹாஸ்பிட்டல், இதில் இருக்கிற சீஃப் கார்டியாலஜிஸ்ட் அவங்க சாதாரண மருத்துவர்கள் அல்ல, இருதய நிபுணர்கள். அவங்க தான் அவனை பரிசோதித்து கொண்டிருக்கிறாங்க இந்த நாள் வரைக்கும். இப்பயும் சொல்றாங்க, போன வருஷம் கூட சொல்றாங்க அவர் உயிரோடு இருக்க முடியாது என்று. ஆனால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த மருத்துவர்கள் இன்னமும் யோசிக்கிறாங்க, இந்த ஒரு பேஷண்ட் தான் இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறாரு. அவங்க இவருடைய பேஷண்ட் ஹிஸ்டரி எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் போகிற பல வெளிநாட்டு இந்த மெடிக்கல் செமினார்லாம் பேசுகிறாங்களாம். சொல்கிறாரு, இவருடைய அந்த மெடிக்கல் காரியத்தை தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம். எப்படி இந்த பேஷண்ட் இவ்வளவு ஹார்ட் பலவீனத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்க, அவர் எல்லா வேலையும் செய்கிறாருங்க. ஒரு நார்மல் மனிதன் என்னெல்லாம் செய்வானோ அந்த வேலை. ஏன் கீபோர்டு அவரை நான் கொண்டு வாசிக்க வைக்கிறேன். அருமையான பாஸ்டர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தேவன் கொடுத்ததே இந்த ஜீவன் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. அதனால் நானும் தம்பி எங்கே போனாலும் இணைந்து ஊழியத்தை செய்கிறோம். அவர் பாடுவார், ஆராதிப்பார், செய்தி கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். நான் பாடும்போது அவர் தான் இசை வாசிப்பார். என்னுடைய பாடல்களுக்கு சில திறமையான நிறைய பேர் இருந்தாலும் இது சாட்சி இல்லையா, கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கணம், அது நன்றி இல்லையா? அதனால தான் சொல்லுவேன், கொஞ்சம் அவர் வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இதுதான் எங்கள் குடும்பத்தின் சாட்சி. இப்படி தான் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாகவே இருக்கிறோம் இந்த நாள் வரைக்கும். இன்னமும் ஆச்சரியப்படுவாங்க தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார், எல்லா பிரச்சனைகளை தலைகீழாய் மாற்றுவார். அதனால தான் இன்னைக்கு எங்கே நாங்கள் போகிறோம், எங்கு போனாலும் தேவன் கிரியை செய்கிறார். அநேக ஜனங்கள் சுகமடைகிறார்கள், அநேக ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கடந்த நாட்களில் சீர்காழி, போன வாரம் சீர்காழி ஒரு அமாவாசை விடுதலை ஜெபத்திற்கு போயிருந்தோம் நானும் தம்பியும். அந்த இரவு கர்த்தர் அங்கு 2 கண்களும் தெரியாத ஒரு தாயாருக்கு பார்வை கொடுத்தார். அந்த அம்மா கத்துது சத்தமா, ஐயோ ஐயோன்னு கத்து. நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ பிரச்சனை, பிசாசு பிடித்து அவங்க ஏதோ பண்ணுறாங்க போல அப்படின்னு. ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் விஷயத்தை கேட்டால், என் கண்ணு தெரியுதையா, எனக்கு 2 கண்ணு தெரியுதையா, எனக்கு 2 கண்ணு தெரியுதையான்னு கத்துறாங்க. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அனுபவித்து சொல்லுகிறோம், அவர் இன்று நம்மை சுகமாக்குவார், இன்று நம்முடைய கட்டுகளை அறுப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்று இரவு நம்முடைய கட்டுகளை அறுப்பார். ஆமீன் சொல்லுவோம்.
கட்டுகளை நிச்சயம். அப்போனா ஏதாவது கட்டுகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி தோணுது. சில நேரங்கள் நம்ம அப்படி யோசிக்கிறோம், கட்டுன்றீங்களே, நான் அந்த மாதிரிலாம் நம்ப மாட்டேன். எதுவும் நம்புறது இல்லைல்ல. சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்புவாங்க, ஆனால் சாத்தான் ஒன்று இருக்கிறான், பிசாசு ஒரு வல்லமை இருக்குதுன்னா அது போங்க பிரதர், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அவன் இதுக்காகவே இருக்கிறான். அவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து யாரையெல்லாம் வேதனைப்படுத்தணும்னு அவன் யோசித்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டுகளை குறித்து நாம் தியானித்து நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தையும் 146 சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 146:7. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. இன்னொரு அதே 107 சங்கீதத்தில் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற போது, 107 சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கிற போது அவர்கள் எப்படி இருந்தார்களா? கட்டுண்டு கிடந்தார்கள், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். பலருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க வேற எதையோ கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு நல்ல வீடுகளை தாரும், நல்ல வாகனங்களை தாரும், நல்ல வேலைகளை தாரும், நல்ல வருமானங்களை தாரும், நல்ல ஆசீர்வாதங்களை தாரும், நிறைய நன்மைகள் தாரும். ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்க கட்டப்பட்டு இருக்கிறதுனால அவங்க எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. எத்தனையோ பேர் இப்படி கேட்டு 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 சலித்து போறாங்க. கட்டுண்டவனால் ஒரு அடி கூட தள்ள நடக்க முடியாதுங்க. இப்போ உங்க கால்கள் கட்டப்பட்டாச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை ஒரு இடத்துல கட்டப்பட்ட நிலையில வச்சுட்டாங்கன்னா நீங்க ஆசைப்படுறீங்க நான் முன்னேறணும்னு. எப்படி முன்னேறுவீங்க? நீங்க தான் கட்டப்பட்டு இருக்கிறீங்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, என் கணவருடைய வருமானத்துல முன்னேற்றமே இல்லை, அல்லது என்னுடைய மனைவியினுடைய குணாதிசயத்துல முன்னேற்றமே இல்லை, எங்க ஃபேமிலியில ஊழியத்துல எந்த காரியமா வேணா இருக்கட்டும், ஏன் ஒரு வளர்ச்சி இல்லை, ஏன் முன்னேற்றம் இல்லை, ஏன் நம்ம நினைத்தது அங்க நடக்கல, நீங்க எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்கள் இன்னுமே கிடைக்கல. ஏன்? கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அந்த கட்டுகள் அறுக்கப்படாவிட்டால் நீங்க எதிர்பார்க்கிற எதுவும் நடக்காது. நாம் எதிர்பார்க்கிறதுக்காக நிறைய ஆராதனைகள் நாம் வருகிறோம், இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனா யாருக்கு தெரியுங்க இது கட்டப்பட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை? முதல் ஜெபம் ஆசீர்வாதத்திற்கு இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை அடையக்கூடாதபடி இங்கே கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் அறுக்கப்படணும். இது அறுக்கப்படாம உன் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை வராது. சிலருடைய சரீரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த சரீரத்துக்காக அவங்க போராடுறாங்க, மருத்துவமனையில் பல ஆயிரங்களை செலவு பண்றாங்க, எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட், எத்தனை விதமான மருத்துவர்கள். ஆனாலும் அவர்களுடைய சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியல. காசு தான் வீணா போகுது. மாசம் மாசம் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் மருத்துவ முறைகளை மாற்றி மாற்றி நமக்கு செய்தாலும் விடுதலை இல்லாத வாழ்க்கை. ஏங்க? கட்டப்பட்டிருக்கிற நிலை. அப்போ நமக்கு அந்த ரூட் முதல்ல பிடிக்கணும். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே ரண வைத்தியர். அல்லேலூயா. அவர் சாதாரண வைத்தியர் இல்ல, ரண வைத்தியர். அவர் அதை கிண்டி கிளறி இல்ல. ரண வைத்தியர்னா சர்ஜன். ஒரு சாதாரணமா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் வேணா போடுவாங்க, மேக்சிமம் கொஞ்சம் மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க, சரியாயிடும்னுவாங்க. சில நேரம் அது ஓகே, சில நேரம் சிலருடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு, ஓகே. ஆனா பல பேருடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னா, அது சீழ் பிதுக்கப்படணும்,
உள்ள இருக்கிற சில கெட்டது வெளியே வரணும், அதில் இருக்கிற சில அந்த அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அது சரி செய்யப்பட வேண்டியதா இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சில இடத்துல போனீங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஒரு நல்ல சர்ஜன் கிட்ட போங்க, இது நான் பார்க்க மாட்டேன், என் லெவல் அவ்வளோதான். நீங்கள் எங்கே போனோம், ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட வேணா போங்க, அவங்க தான் இது என்னன்னு பார்த்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த இடத்திற்கு நாம் ஒரு செய்தி கேட்கவோ அதற்குரிய தேடலையோ நாம் செய்கிறதில்லை. நம்ம மேலோட்டமா ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், அதை வாங்குவதற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில பேர் உபவாசம் வேற இருக்கிறோம் அதுக்காக. ஆனா கேள்வி இதுதான், இவ்வளவு செய்து உங்களுக்கு கிடைத்ததா? அதெல்லாம் இவ்வளவு போராடியும் அதற்கு ஒரு பலனை நீங்கள் பார்த்தீர்களா? பார்க்கல அப்படின்னா இப்ப நமக்கு தேவை நார்மல் டாக்டர் இல்லை, ஒரு ரண வைத்தியர் வேண்டும். அந்த ரண வைத்தியர் தான் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த 2 நாட்கள் இதைத்தான் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அந்தகார அந்த சூழ்நிலைகள், அதாவது அந்தரங்க காரியங்களிலே அவருடைய வசனங்களை அனுப்பி அவர் நமக்கு சில வெளிச்சங்களை காட்டி, எங்கே என்ன பிரச்சனை, ஏன் நாம் இப்படி இருக்கிறோம், எதனால் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறியது, ஏன் இவ்வளவு கடன்கள் உண்டானது, எதனால் சரீரத்தில் இவ்வளவு வியாதிகள் வந்தது, எதனால் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இந்த காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். வெளிப்படுத்துவதோடு நம்மை விடுவிக்கவும் செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போய் என்ன செய்ய வேண்டாங்க, நீங்கள் பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, சிலரை கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திரும்ப திரும்ப ஒருத்தர்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி கர்த்தர் சகலத்தையும் மாற்றுவார். அவர் ரண வைத்தியராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மாதிரி ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கிடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவர்களை 69ஆம் சங்கீதம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது 69ஆம் சங்கீதம் 33வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஒருவேளை கட்டப்பட்டுட்டோம் அப்படின்னா, உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்கு, நீ எல்லாம் என்னுடைய மகன் மகள் என்று சொல்லிடாதப்பா, சாட்சி இல்லாத மகனா இருக்கிற அப்படின்னு சொல்லி கட்டப்பட்டிருக்கிற தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல, அவர்கள் மேலே இரக்கம் வைக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். உன் நிலை எதுவானாலும், உங்கள் நிலை ஒருவேளை அவல நிலையா இருக்கலாம், அலங்கோலமான நிலையா இருக்கலாம், வெளியே சொன்னா அது ரொம்ப அசிங்கம் என்கிற நிலையில் இருக்கலாம். கர்த்தர் கிருபையாய் சொல்லுகிறார், நான் உங்களை புறக்கணிப்பதில்லை, உன்னை சேர்த்து கொண்டு உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை திரும்பவும் உன்னுடைய ஸ்தானத்தில் நிற்க வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை புறக்கணியாமல் மாறாக உன் கட்டுகளை நான் அறுப்பேன். உன் கட்டுகளை அறுத்து இந்த நாட்களில் விடுதலையோடு வாழ, சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. சரி, இந்த கட்டுகள் என்னென்ன விதமான கட்டுகளிலே நம்முடைய வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கிறது, சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யோபு 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என் மீறுதல்கள் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது அப்படின்றார். சரி, அப்படியே 22ஆம் அதிகாரம், யோபு 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சரிங்க, சுருக்கமாய் நான் சொல்றேன், ஏன்னா நேரம் நமக்கு குறைவா இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில மீறுதல்களின் கட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. மீறுதல் அப்படின்னா என்னதுன்னா, கடவுள் ஒன்றை சொன்னார்னா அது என்ன செய்யறது, மீறி நடக்கிறது. இதை செய்து கொண்டிருக்கிறவங்க அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழவோ பேசவோ செயல்படவோ நமக்கு அதிகாரம் கிடையாது.
கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நாம் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ நாம் அவருடையவர்களானோ. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னொன்று, அவருடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. முதலாவது, வாழவும் முடியாது, விடவும் மாட்டார். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை தாண்டி அவன் ஒரு மீறுதலின் பாவத்துக்கு போறான் அப்படின்னா, அதே போல ஒரு மனைவி ஒரு மீறுதலின் பாவத்துக்கு போறாங்க, இல்ல பிள்ளைகள் மீறுதலின் பாவத்துக்கு போறாங்க, கடவுள் ஒன்றை இதோட நில்லுப்பானா, இல்லை நான் அதை தாண்டி போவேன், இது வேண்டானா, இல்லை நான் அதை தான் வேணும், இதை நீ செய்யாதனா, இல்லை அதை நான் செய்வேன். இப்படி சில விஷயங்கள் மீறுகிறோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு மீறுதல் இருக்கு. ஆனால் இந்த மீறுதலை யாராவது பெருசா நினைக்கிறாங்களான்னா நினைக்கிறது இல்லை. பெருசா யாரும் நினைக்கிறது இல்லை. யாருப்பா மீறல, எல்லாரும் தான் மீறுறாங்க. இல்லை, ஒரே மனிதனுடைய மீறுதலினாலே ஆக்கினை தீர்ப்பு வந்தது, மரணம் வந்தது என்று நீங்க ரோமர்ல வாசிக்க முடியும். ஒரு மனிதனுடைய மீறுதல். அவன் என்ன மீறினான்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? அவன் மீறினது என்ன? வேற ஒன்றும் இல்லை. ஒரு கனியை சாப்பிடாதப்பான்னாரு, ஆனால் அவன் என்ன செய்யறான்? சாப்பிட்டான். வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சில விஷயங்கள் வேண்டான்றாரு கர்த்தர், ஆனால் நம்ம இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை வராது, நாங்கள் பார்த்துக்கிறோம், கர்த்தரை நாங்கள் பார்த்துக்கிறோன்ற அளவுக்கு நம்ம பேசுகிறோம், வாழ்கிறோம். இப்படியே நம்ம மீறி 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 ஒரு காலகட்டத்தில் இந்த மீறுதல்கள் ஒரு கட்டாய் கட்டப்படுதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. சிலருடைய பிரச்சனை அங்கதான் இருக்குது. அவங்க செய்த மீறுதல்களுக்கு அவங்க மன்னிப்பு கேட்பதும் கிடையாது, அந்த மீறுதல்களை பற்றி வருத்தமும் கிடையாது. இப்படி நம்ம மீறுகிறோமே, இதெல்லாம் சரியா சரியில்லையா, இது தேவன் வெறுப்பாரே, இதற்கு தேவன் நமக்கு ஒரு தண்டனை கொடுப்பாரே, இப்படி இருந்துகிட்டே நம்ம ஜெபம் பண்றோமே, இதுல இருந்துகிட்டே நம்ம கர்த்தருக்காக நன்மையை தேடுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. அவங்க இதெல்லாம் ஒரு பெருசா நினைக்கிறது கிடையாது. நான் என்ன பண்ணா என்னங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், எனக்கு தர வேண்டியதை தருவாரு. எப்படி தருவார்? அவர் ஒரு நீதி உள்ள தேவன். அப்படி செஞ்சிட்டாருன்னு வச்சிங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவியும் நல்லா தான் இருப்பான், வித்தியாசம் இல்லாம போயிடுங்க. உன்னுடைய மீறுதல்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் மீறினோம், எந்தெந்த விஷயத்தில் நாம் மீறி கொண்டிருக்கிறோம், துணிகரமான காரியங்கள், துணிகரமான பாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் சிந்திப்போம். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவேளை சிலருக்கு இது தெளிவாக பொருந்தும். அப்படிப்பட்டவர்கள் இப்போ பாருங்க, எனக்கு இந்த பிரச்சனைன்றது அடுத்தவங்க சொல்லி தெரியாது, ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஒரு மனசாட்சி இந்த வார்த்தை வரும்போதே சொல்லும், இந்த நபர் நீதான். அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது நீதான். இப்படி யாருடைய மனசாட்சி இன்று இரவு இதை சொல்லுகிறதோ, யாருடைய மனசுல இது ஒரு குத்துதலாய் வருகிறதோ, இன்று இரவு கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, அப்பா, உன் பிரச்சனைக்கு காரணமே, உன் இழப்புகளுக்கு காரணம், இந்த ஆக்கினை தீர்ப்பு வந்ததுக்கு காரணம், கர்த்தர் இவ்வளவு பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் அனுப்பினதற்கு காரணம் நீ செய்கிற மீறுதல்கள். இந்த மீறுதலுக்காக நாம் என்ன செய்யலாம்? இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 51 சங்கீதத்தில் 1 வசனம் 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1:3 வாசிப்போம். ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், நிறைய மீறி தான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறேன், கட்டுப்பாட்டில் இல்லாத வாழ்க்கை. அப்படி சொல்லாமா? கட்டுப்பாட்டில் இல்லாத வாழ்க்கை. கட்டுப்பாடை தாண்டி தான் நான் பேசுறேன், பண்றேன், எல்லாம் அனுபவிச்சிடுறேன், ஆனா அதை பத்தி கேர் பண்றது இல்லை. ஆனா இன்றைக்கு தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று ஒரு ஜெபம் இன்று இரவு நாம் செய்யும் போது, இந்த மீறுதலின் கட்டை கர்த்தர் என்று இரவு உடைப்பா. இந்த கட்டு அறுக்கப்படும். இது அறுக்கப்பட்டுருச்சுன்னா இதனால பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் இந்த நாளிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடியும். இது ஒரு கட்டு. இந்த மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், இது நம்மை விட்டு வெளியேறணும். ஆண்டவர் இதுக்கு என்ன செய்ய முடியும்? அவரிடத்தில் வந்து தாழ்மையோடு கேட்க வேண்டும்.
அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை அங்க வருது பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்றார், தங்களை தாழ்த்தி அப்புறம் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? தாழ்த்துப்பா, உன்னை முதல்ல ஒத்துக்கோ தப்பு செஞ்சிட்டேன்னு. இன்னும் அந்த மேட்டிமையில் இருக்கிற பத்தியா கர்வமா, நான் ஒன்றும் செய்யலையே, என்கிட்ட ஒரு தப்பு இல்லை, யார் என்ன குற்றம் சொல்ல முடியும், நான் சரியானவன் தான், நான் சரியானவள் தான். அங்க முதல்ல மாத்து. தேவனே, நான் ஒரு பாவி, நான் சரியில்லாதவன் தான் ஆண்டவரே. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை, நான் தான் மீறினாப்பா. இந்த தப்பு என்னுடைய தப்பு தான் ஆண்டவரே. அன்னைக்கு ஏவாள் கிட்ட கேட்கும்போது, ஆதாம் கிட்ட கேட்கும்போது முதல்ல அவன் சொல்லிட்டான். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? தப்பு தான் ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலை. தேவரீர் எனக்கு நீர் கொடுத்த மனைவி தான் கொடுத்தா, போய் அவளை கேளுங்க. அவளை போய் கேட்டா அவ என்ன சொல்லிட்டாங்க? சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, நான் என்ன பண்ண முடியும்ட்டாங்க. இன்னைக்கும் குடும்பத்தில் இப்படி யாரு மேலேயோ ஒரு பழியை போட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். நான் சரியா தாங்க இருந்தேன், அவங்களால தான் நான் இப்படி ஆனேன், இவங்க ஒழுங்கா இருந்திருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன், இவங்க இப்படி பேசுனதுனால தான் நான் பதிலுக்கு இப்படி பேசினேன். இன்னமும் நம்ம அதை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோங்க. கர்த்தர் சொல்றார், நிறுத்துப்பா, உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்தி சொல்லு. தேவனை, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவமறை என்னை கழுவும். இந்த ஒரு ஜபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும். ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கமா நம்ம சில நேரம் கேட்க மாட்டோம். ஏங்க, வேற எதையோ நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம், மீறுதல் ஒரு பிரச்சனையான்றீங்க. அதுதாங்க பிரச்சனையே. நிறைய இடங்கள்ல சில நேரங்கள் இந்த விடுதலைக்காக ஜெபிக்கும் போது பார்த்தா தெரியும், ரொம்ப நாளா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. சொல்லுவாங்க, நான் என்னென்னமோ பண்ணிட்டேங்க சரியாவலன்னு. கொஞ்சம் நீங்க உட்காந்து ஜெபத்துல அவங்கள பற்றி கொஞ்சம் ஆராய்ந்தா விஷயம் வெளியே வரும். அவங்க கிட்ட அவ்வளோ மீறுதலின் பாவங்கள் இருக்கும். அது எப்படிங்க தேவன் இதெல்லாம் மாத்தாம உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்க முடியுமா? சத்தியத்துக்கு அதுல இடமே இல்லைங்க. அப்படி ஒரு சத்தியமே இல்லை. அப்படின்னா நம்ம என்ன சர்ச்சைக்கு வர வேண்டாங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு எல்லாவற்றையும் மீறிட்டு அப்போ போய் ஆண்டவர்கிட்ட காணிக்கை கொடுத்து ஒரு 2 பாட்டை பாடி கொஞ்ச நேரம் அவரை துதித்து நல்லா அவரை ப்ளீஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடலாமே, ஆசீர்வாதங்களை, விடுதலையை வாங்கிட்டு வந்துடலாமே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடா. அப்புறம் என்னங்க எனக்கு ஆராதனை? ஒன்றும் இல்லையங்க, அதெல்லாம் அது வீணாச்சுங்க. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த பாவ கட்டுகள், இந்த மீறுதலின் கட்டுகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் அதை உடைப்பாராக, அதை உடைப்பாராக. ஒருவேளை அதை உணர்ந்தவங்க சொல்ல முடியும், ஆண்டவரே நான் மீறிட்டேன், நிறைய விஷயங்களை நான் மீறிட்டேன், எனக்கு தெரியுது. நீங்க யாருக்கிட்டையும் இதை ஷேர்லாம் பண்ணக்கூடாது தயவுசெய்து. உங்க மனசுக்கு தெரியும்ல. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு நிமிடம், பிரசங்கம் முடியல, ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன், ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேன் தான், என்னை மன்னிப்பீரான்னு கேட்பீங்களா? துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா ஏசையா ஏசையா
ஏசையா, உள்ளத்திலிருந்து ஏசையா, 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. சொல்லுங்க, அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. ம் 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 இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை கவனியுங்கள். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் என்ன பண்றாங்க? கட்டப்படுறாங்க. இது ஒரு விதமான கட்டு, உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்படுவது. சில குடும்பங்களில் மீறுதல்கள் கூட இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நிறைய உபத்திரவம் பிரதர், எங்கேருந்து தான் இவ்வளோ உபத்திரம் எனக்கு வருதோ தெரில. நம்ம உடனே நினைப்போம், இது யோவான் 16 லிங்க் பண்ணுவோம். அது என்ன தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாருங்க அவர், அதனால் நம்ம இதை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் ஒன்று கிடையாது. பாடுகள் என்ற வார்த்தையை நம்ம எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ ஒருவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி அவனை பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டி, நீ இனி வீட்டுக்கே வரக்கூடாது, குடிச்சா நீ முதல்ல இன்றைக்கே வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மனிதன் வெளியில் இருக்கிற இன்னொருத்தரை பார்த்து, பாடுகள் சார், என்ன பண்ணுறது, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம வாழ்க்கையில் இருக்குது, இதெல்லாம் கடவுளுக்காக நான் ஏற்றுக்கிறேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். இது அவனுக்கு ஒரு பாடு தானே. அப்போ இதை நல்லதுன்னு சொல்ல முடியுமா? தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதும் ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அது பாடுகள் ஆகாதுங்க. அந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் வரும்னு நிறைய பேர் தப்பா காத்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளும் வராது, தண்டனை தான் வரும். சில பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. இதுல நம்ம அமைதியா இருக்கணும்ன்றது இல்லை. எதுக்கு அமைதியா இருக்கணுமோ அதுக்கு அமைதியா இருக்கணும். எது கர்த்தரால் வரக்கூடிய, கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகளோ அதுல தாங்க நீங்க பொறுமையா இருக்கணும். சாத்தான் உங்களை உபத்திரப்படுத்திட்டு இருக்கிறான், அல்லது பாவம் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறதுனா இதுல நீங்க பொறுமையா இருந்தீங்க, அழிச்சிருவான் பிசாசு. இதுல நம்ம புரிதல் வேண்டும். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தினால், உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறாங்களா. சில குடும்பங்கள் தேவையில்லாத உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு உபத்திரம் வந்திருக்க கூடாது. இப்ப அவங்க சொல்லி கொண்டிருக்கிற உபத்திரவம் வந்திருக்க வேண்டாம், ஆனால் அவர்கள் அதில் இருக்கிறாங்க. பலவிதமான உபத்திரவங்கள், நிறைய விஷயங்கள்ல அந்த வசனங்களை நீங்க வாசிக்கிற போது தொடர்ந்து அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனம் 11ஆம் வசனம், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தரை சேவிக்காமல் போற ஒரு நிலை இருக்கு பாருங்க. அவருக்காக வாழ்கிற, அவருக்கு பணி செய்யக்கூடிய, அவருக்கு தானங்க நம்ம எல்லாமே. இந்த வாழ்க்கையே, ஒரு பிள்ளை கூட எடுத்துங்க, உங்க பிள்ளைய உங்க இஷ்டத்துக்கு வளர்க்குறதுக்கு பிள்ளை கிடையாது. அதுவே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அவங்களே ஒரு பிளான் பண்ணுறாங்க, அவங்களே தீர்மானம் பண்ணுறாங்க. ஆனால் எப்பயாவது பர்த்டே ஃபங்க்ஷனில் மட்டும் சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய சுதந்திரம், இது அவருடைய ஈவு, இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்றாங்க. கர்த்தர் கொடுத்ததுக்கு அந்த பிள்ளைக்கு அவர்கிட்டலாம் நீங்கள் கேட்டிருக்கணும் பிளான் எல்லாம். இந்த பிள்ளையை நான் இதை செய்ய வைக்கலாமா, இந்த பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்களில் இன்வால்வ் பண்ணலாமா, நான் ஆசைப்படுறேன் என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு. ஆனால் தெய்வம் என்ன ஆசைப்படுறாரு தெரியலையே நமக்கு. என்னைக்கு உட்காந்து கேட்டிருப்போம் நம்ம பிள்ளையை பற்றி? எதுவும் கேட்கறது கிடையாது. நிறைய நேரங்களில் கர்த்தரை சேவிக்கிறதை விட என்னென்னவோ பண்றோம். ஆனால் வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாரும் என்றால்
ஆமாம், கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவியாமல் போனால் உபத்திரவங்கள் வரும். புரிஞ்சுங்க, கர்த்தரை சேவித்தாலும் ஒரு உபத்திரம் வரும், அது வேற. கர்த்தரை சேவியாமல் போவதின் நிமித்தம் சில குடும்பங்களில் உபத்திரவங்கள் ஸ்டார்ட் ஆகும். அது அநேகருக்கு புரியாது. அவங்க நினைப்பாங்க, இது என்னவோ தெரியல, எல்லாருக்கும் வரா மாதிரி வருது. கர்த்தரை நீங்கள் விட்டு விலகும் போதெல்லாம், கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை முறையிலிருந்து நீங்கள் மாறும் போதெல்லாம், அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறத நிறுத்தும் போதெல்லாம், அவரை முதலிடமாய் வைத்ததிலிருந்து நீங்கள் விலகும் போதெல்லாம், முதல்ல ஆரம்பத்தில் கர்த்தர் தான் உங்களுக்கு முதலிடம், எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கேட்பீங்க, அவர்கிட்ட தான் சொல்லுவீங்க. வேலை இல்லைனாலும் அவர்கிட்ட தான் வருவீங்க, வேலை வந்த உடனே அவர்கிட்ட தான் வருவீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னா கர்த்தர் பின்னாடி இருப்பார், 10வது 15வது இடத்துல இருப்பார். முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது வேலை வந்துச்சு, அந்த வேலையை கொடுத்தவங்க வந்துடுவாங்க, அங்கே உங்களுக்கு தேவையான நண்பர்கள் வந்துடுவாங்க, அங்கே இருக்கிற வருமானம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு, தேவைகள் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ போய் யாராவது கர்த்தரை பற்றி பேசினா கோவம் வரும் அவங்களுக்கு. போயா சும்மா, அவன் மனுஷன் டென்ஷனில் இருக்கிறான், வரேன் சர்ச்சைக்கு, அது ஒன்றும் பிரச்சனையே. எப்போ சில நேரங்கள் வாழ்க்கையில் முக்கியமான இடங்களை நாம் தவற விடுகிறோம். கர்த்தரை சேவியாமல் போகிறது நிமித்தம் வருகிற சில உபத்திரவ கட்டுகள் உண்டு. இந்த கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இதற்கு ஒன்று செய்யணும், இந்த இரவு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு இருந்தோம். இப்போ எப்பயாவது தான் கர்த்தர். பிரச்சனை வந்தால் கர்த்தர், நோய் வந்தால் கர்த்தர், கடன் வந்தால் கர்த்தர். மற்ற நேரங்கள்லாம் அவர் இல்லை. உலகம்தான், உலகம் 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 ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி போகிறதுனால இன்னைக்கு நீ கட்டப்பட்டு இருக்கிறது உனக்கு தெரியுதா? உன் வாழ்க்கையில் இவ்வளவு உபத்திரவங்கள் வந்து இன்றைக்கு வெளியே நடமாட முடியாத அளவுக்கு, மூச்சு விட முடியாத அளவுக்கு அவ்வளவு கட்டுகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 22ஆம் சங்கீதம் 24வது வசனம். ஆண்டவர் இப்படிப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் கோபப்பட்டு, நீலாம் நல்லா படணும், என்னை விட்டு போனீங்கல்ல, இதுதான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அப்படி நினைக்கிற தெய்வம் இல்லைங்க. அவர் அற்பமாய் நினைக்கிறது இல்லை. அதற்கு மாறாக அவரை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு உதவி செய்ய அவர் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இப்படி இருக்க மாட்டோம், உமக்காக நாங்கள் செயல்படுவோம். இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இந்த வேலை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இந்த குடும்பம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தர்கிட்டயே நான் வருவதில்லை, அவரை நான் சேவிக்கிறது இல்லை, ஆலயத்துக்கு போக மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஒழுங்காக குடும்ப ஜபம் இருக்காது, ஒழுங்காக வேத வாசிப்புகள் இருக்காது, ஆராதனைகளில் நம்ம காணாமல் இருப்போம். ஆனால் எல்லாம் நல்லா இருக்கணும்னா அது பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் கர்த்தரை அடங்கி சேவித்தால் உங்கள் வாழ்க்கை திரும்ப மாறும். எல்லா உபத்திரவம் தானாக வெளியேறும். நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, எவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கணவர் பிரச்சனை, மனைவி பிரச்சனையாக இருக்கிறா, பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க, இந்த ஆண்டில் நாங்களும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க, அவரை தேட, எல்லா ஆராதனையில நாங்கள் பங்கு பெற, வீட்டிலே குடும்ப ஜெபம் எடுக்க, வேத வாசிப்புகள் தொடர்ந்து இருக்க நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே சொல்லி பாருங்க. அடுத்த நாளிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உபத்திரவமும் தானாய் விலகுவதை பார்ப்பீர்கள். எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அது மாறல. ஏன்? அதுக்கு என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்கல. சில நேரம் நம்மளே சொல்கிறோம், போ பிசாசு என்றோம், அது போகாது. அது சொல்லுது, நீ ஆளு, போனா வா, சேர்ந்து போவோம், வா 2 பேரும். அது எப்படி என்னை விட்டு நீ இருக்க முடியும், உன்னை விட்டு நான் இருக்க முடியும்? முதல்ல லிங்க் எங்கன்னு கண்டுபிடிங்க. இந்த பிசாசு வருவதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு என்னை விட்டு இந்த பிரச்சனைகள் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இத்தனை ஜெபங்கள் பண்ணியாச்சு, இத்தனை உபவாசங்கள் எடுத்தாச்சு, இன்னமும் எனக்கு உபத்திரவம் இருக்குன்னா என்ன காரணம்? கர்த்தர் அனுமதித்த உபத்திரவமாய் இருந்திருக்குமானால் உங்கள் தலை உயர்ந்திருக்கும். ஏன்னா கர்த்தர் அந்த உபத்திரவத்தை நமக்கு பலன் கொடுக்கிறவர்.
அதிலிருந்து கர்த்தர் வெற்றியை தான் அடைய செய்வார். ஆனால் இந்த உபத்திரவ கட்டுகள் இருக்கு பாருங்க, இது போக போக நம் நிலையை ரொம்ப இழிவான இடத்திற்கு கொண்டு போய்விடும். இந்த உபத்திரவத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம், நீங்களும் நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரு வார்த்தை, கர்த்தாவே நாங்கள் உம்மை சேவிப்போம் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் மிஸ் பண்ணிட்டோம், நிறைய மறந்துட்டோம், நிறைய உம்மை தேடாமல் போன நாட்கள் ஏராளம். ஆனால் இன்று நாங்கள் உம்மை தேடுவோம் ஆண்டவரே. இன்னையிலிருந்து நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. யார் வராங்களோ வரலையோ, நம்ம இதெல்லாம் ஒரு சாக்கு சொல்லுவோம். நான் ஜெபம் பண்ண கூப்பிட்டு அவங்க வரல, நானும் ஜெபம் பண்ணல, அப்படி சொல்லக்கூடாது. யார் வந்தாலும் வரலனாலும் நான் ஜெபிப்பேன். யார் என் கூட சர்ச்சைக்கு வராங்களோ இல்லையோ நான் போவேன். யார் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ இல்லையோ நான் செய்வேன். முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த இரவு, இந்த முடிவு உங்கள் சகல உபத்திரவத்தின் கட்டுகள் அறுக்கும்படி கர்த்தர் செய்வார். அது அறுக்கப்படும், நிச்சயமாக கண்டிப்பாக அது மாறப்போகிறது. இதற்காக இத்தனை நாட்கள் நீங்கள் போராடினதற்கு இன்று இரவு கர்த்தர் ஒரு பலன் கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவோம். இந்த இரவு நான் இதோடு, இந்த வார்த்தையோடு நான் நிறுத்துகிறேன். நாளை நாம் சில காரியங்களை தியானித்து பரிசுத்த ஆவியானுடைய வல்ல அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த 2 காரியங்களை முதலாவது நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த மீறுதல் பாவ கட்டிலிருந்தும் இந்த உபத்திரவ கட்டிலிருந்தும் இன்று இரவு எங்களுக்கு விடுதலை தாரும். கண்களை மூடி எல்லாம் கேட்போம். இப்போவும் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். அது மாறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை இன்று இயேசுவுக்கு கொடுங்கள். இயேசு திரும்ப உங்கள் வாழ்க்கையின் முதலிடமாய் வர வேண்டும். இனி அவர்தான் எல்லாமுமாய் மாற வேண்டும். திரும்ப பழைய நிலைக்கு நீங்கள் வாருங்கள். இனி இயேசுவை கேட்காமல் எந்த முடிவு நான் எடுப்பதில்லை, ஜெபிக்காமல் எந்த முடிவு நான் எடுப்பதில்லை, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்காமல் அவருடைய ஆலோசனை பெறாமல் நான் இனி எந்த முடிவு எடுப்பதில்லை. யாரோ சொன்னாங்க, யாரோ என்ன ரொம்ப வற்புறுத்தினாங்க என்பதெல்லாம் மறையட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சேவிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யார் யாருடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரோ, நீ கர்த்தரை சேவியாமல் போனதுனால தானே இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள். இன்று கர்த்தர் நம்மோடு நேரடியாய் பேசுகிறார். நீ என்னை சேவித்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்காது. நீங்கள் என்னை சேவித்திருந்தால் இத்தனை பாடுகளுக்குள்ள நீங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்கள். இன்று மனம் திரும்புங்கள். இயேசு நம்மை நேசிக்கிறார் ஐயா. இந்த உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அவர் நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உபத்திரவ கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டது போதும், கண்ணீர் வடித்தது போதும். இந்த இரவு இயேசு நம்முடைய கண்ணீரை துடைப்பாராக. அல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மாணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இன்று இயேசு உங்களை அழைக்கிறார். உண்மையாகவே இந்த வார்த்தையை கொடுத்து அழைக்கிறார். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தந்தையே, நீ கர்த்தரை சேவிப்பாயா? நீ திரும்ப இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பாயா?
இனி உங்க வாழ்க்கையில கர்த்தரே முதலாவதாக இருப்பாரா? ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாயா? கர்த்தரை கருத்தோடு தேடுவாயா? நீங்கள் இப்படி அடங்கி சேவித்தால் நீங்கள் செல்வ வாழ்வை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லா உபத்திரவ கட்டுகள் அறுக்கப்படும். ஆவியானவரே, இன்று இரவு கூட கர்த்தாவே உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா மீறுதல்களின் கட்டு அறுக்கப்படுவதாக, எல்லா உபத்திரவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இந்த மீறுதலினால் வந்த கோபாக்கினைகள், தண்டனைகள் இப்பொழுது நிறுத்தப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் மேல மனதுருக்கம் உள்ளவராய் நீர் இப்பொழுது வெளிப்படுங்க ஆண்டவரே. இந்த இரவோடு இதுவரை பட்ட பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. இந்த உபத்திரவங்கள் போதும் அப்பா, பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே. இனியும் இந்த வேதனைகள் வேண்டாம். வேலை ஸ்தலத்தில் வருகிற உபத்திரவங்கள், வியாபாரத்தில் வருகிற உபத்திரவங்கள், குடும்ப உறவுகளுக்குள்ள வருகிற உபத்திரவங்கள், ஊழியத்தின் பாதைகளிலே வருகிற உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே தொடுவீராக. ஒரு விடுதலை அனுப்புங்க ஆண்டவரே, ஒரு விடுதலை அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மையே சேவிக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் இனி உமக்கு பிரியமாய் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது எங்களை சமர்ப்பிக்கிறோம். அப்படி சமர்ப்பிக்கிற எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் தொட்டு நிராசீர்வதிப்பீராக, நிராசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார் என்று சொன்னது போல நீங்க புறக்கணிக்காமல் இன்றே விடுதலை கொடுத்து அனுப்புங்க, சமாதானத்தை கொடுத்து அனுப்புங்க. இன்று இரவு அவர்கள் நித்திரை செய்யும் போது அவர்கள் உறக்கம் இன்பமாய் இருப்பதாக. சமாதானத்தோடு படுத்து நான் உறங்குவேன். அவர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்கிற வார்த்தை நிறைவேறட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நாளை தொடர்ந்து நாங்கள் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, விடுதலை பெற்று செல்ல ஆவியானவர் எங்களுக்கு கிரியை செய்வீராக. இம்மட்டும் நடத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.